அது எம்பசி ரெசிடென்சி, அது காசா கிராண்டு ஃபர்ஸ்ட் சிட்டி. இது எம்பசி ரெசிடென்சி, எனக்கு தெரிஞ்சது எம்பசி, சரியா? அது காசா கிராண்டு ஃபர்ஸ்ட் சிட்டி, எனக்கு தெரிஞ்சு சென்னை ஒர்ஸ்ட் சிட்டி. ஏன்னா இங்கே நேர்மையானவன் ஏமாற்றப்படுவான், நேர்மையற்றவன் போற்றப்படுவான், நேர்மையானவன் தூற்றப்படுவான், தெளிவில்லாதவன் இன்னும் பொய் சொல்லப்படுவான். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு 1000 கோடி ரூபாய் திட்டங்களை, என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கு. அரசு சிறப்பிக்க வேண்டியது யாருன்னு அரசுக்கே தெரியல. அவ்வளோ தெளிவான அரசு இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா திருடனுக்கு பிறந்தவன்லாம் அரசை வழிநடத்த போன அரசுக்குள்ளே இருந்தால் நல்லவெல்லாம் குருடனை போல தான் அலையணும், நேர்மையானவெல்லாம் குருடனை போல் அலையணும். நாம் படிக்கிறது பிஹெச்டி, நான் அலைஞ்சிட்டு இருக்கிறது மூட்டை கட்டிக்கிட்டு, சரியா, ஆன்லைன் ஒர்க்கு. இவ்வளோ நேர்மையான தேசத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், சரியா? ஏன்னா இந்தியாவினுடைய தேசிய கொடியில் இருக்கிறது மூவண்ணம். இந்தியனுடைய ஒவ்வொருத்தனுடைய மூளைக்குள்ளே இருக்கிறது எவ்வளவு எண்ணம், எப்படிப்பட்ட வண்ணன்றதை எண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் பின்பற்றக்கூடியது இந்த கந்தவேலுடைய தமிழ் வளர்ச்சி திட்டங்கள். உலக மக்கள் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் மற்றும் உலக தலைவருடைய திட்டங்கள். இந்த நன்றின்னு சொல்லுவாங்களே, அது பீத்திங்கிற பன்றிக்கு கூட இருக்குது, தமிழ்நாடு அரசில் இருக்கிற எவனுக்கும் இல்லை. நடிகனை நம்பக்கூடிய நாட்டில் உண்மையாக படித்தவனை நம்பக்கூடிய நிலை எப்பொழுது வருதோ அன்றைக்கி தான் இந்த தேசம் உருப்படியாக மாறும். இல்லைன்னா அது வரைக்கும் யார் நல்லவங்க யார் தெளிவானவங்கன்னு தெரியாமலே செத்து மடிய வேண்டியது தான் அந்த தேசம்.